வணக்கம். கேதுவின் நட்சத்திரமான அஸ்வினி, மகம், மூலம் இவற்றில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள்? கேதுவின் ஆதிக்கம் பெற்ற இவர்கள் ஞானத்தை நோக்கி செல்வார்கள். ஆனால் எப்போது என்றால் சுக்கிரதசை முடிந்து, சூரியதசை முடிந்து, சந்திரதசை முடிந்து, ராகுவெல்லாம் முடிந்து 60 வயதுக்கு பின் ஞானத்தை நோக்கி நடைபெறுவார்கள். இவர்கள் பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும், இவர்களுக்கு வந்த தோல்விகளும் இவர்களை ஞானப்பாதைக்கு தள்ளும். அதுவரை இவர்கள் ஞானம் என்பதே தெரியாமல் தான் இருப்பார்கள். அஸ்வினியிலும் மகத்திலும் மூலத்திலும் பிறந்தவர்கள் பெரும்பாலும் ஞானவான்களாக இருப்பதில்லை. 60 வயதுக்கு பின்புதான் இவர்கள் ஞானத்தை அடைய முயற்சிக்கிறார்கள். அதுவரை மிகவும் ஜாலியாகவும் தனக்கு தோன்றியதை செய்து கொண்டும் இருக்கிறார்கள். காரணம், இவர்கள் எப்படி வெற்றி பாதையை எட்டிவிடுவதால், மிக சுலபமாக இவர்களுக்கு எல்லாம் கிடைத்து விடுவதால், இவர்கள் தனிப்பட்ட முறையில் எந்த ஞானமும் பெறாமல், அனுபவங்கள் அதிகமாக இல்லாமல், வெற்றி மீதே வெற்றி கிடைத்து தோல்விகள் அதிகம் இல்லாத காரணத்தினால் இவர்கள் எப்போதும் போல, எல்லோரையும் போல விஞ்ஞானபூர்வமாக பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். கேதுவின் நட்சத்திரம் என்ற காரணத்திற்காக ஞானவான்களாக இருப்பார்கள், சித்தர்களாக இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. ஒரு சிலர் தான், 100க்கு ஒருவர் தான் அஸ்வினி மகம் மூலத்தில் பிறந்தவர்கள் ஞானிகளாக இருக்கிறார்கள். ஆஞ்சநேயர் போல மூல நட்சத்திரம் பிறந்தவர்கள் ஞானிகளாக இருக்கிறார்கள். மற்றபடி எல்லோரும் ஞானிகள் என்று சொல்ல முடியாது. கேதுவின் நட்சத்திரம் இவர்களை வாழ்க்கை ஆரம்பத்திலே சுக்கிரதசை வருவதால் மிகவும் ஜாலியான நபர்களாகவும் எல்லா இன்பங்களையும் அனுபவிக்க தூண்டக்கூடிய ஒரு நட்சத்திரமாக தான் தெரிகிறது. மேஷத்தில் வரும் அஸ்வினி கேட்கவே வேண்டாம், காமத்துக்கு பேர் போன்றது. மகத்தில் வரும் இந்த சிம்மராசியில் வரும் மகமும் காதலுக்கும் காதல் திருமணத்துக்கும் பேர் போனது. மூல நட்சத்திரம் அதே போல் தான், ஆண் மூலம் அரசாலும் என்பது போல மிக அருமையாகவே இருக்கும் என்பது சின்னம். நன்றி, வணக்கம்.